அகோரமூர்த்தி 2 திருக்கரங்களிலே இந்த சூலத்தை ஏந்திருப்பார். அதனுடைய தண்டு பகுதி நீண்டதாக இருக்கும். 2 கையால் பிடிச்சிருப்பார் சூலத்தை. இப்போ இந்த சூலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய ஆணவ மலத்தை அழிக்கும், கர்ம மலத்தை அழிக்கும், மாயா மலத்தை அழிக்கும். இது சித்தாந்த விக்கிரகம். அது கொலைக்கருவி இல்லை. இந்த கத்தி கேடயம்ங்கிறது எதிரிகளே அழிப்பது. பழைய காலத்துல எல்லாம் யுத்தத்துக்காக அவரை நிறைய பிரார்த்தனை பண்ணியிருந்தார். யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார், உயிர்களுக்கு பாதுகாப்பு. யுத்தத்துக்கு போகிறாளோ இல்லையோ அவளுக்கு கை போகும், கால் போகும், அந்த மாதிரிலாம் பாதுகாத்து அருளக்கூடியது இந்த கேடயம். எதிரியை அழிக்கக்கூடியது இந்த வாள். அதோட மாத்திரம் இல்லாமல் அவருடைய ஒரு தனி சிறப்பு என்ன, அவர் காலை சுற்றி 8 பைரவர் இருப்பார். அந்த 8 பைரவரும் அஷ்ட ஐஸ்வர்யத்தும் தரக்கூடியவா. இந்த தேவதையினுடைய வழிபாடானது தானே வலிய முன்னின்று உதவுவார். அதுதான் அந்த சாமியினுடைய மிகச்சிறந்த சிறப்பு. என்னென்னா, ஒரு சாமி உட்கார்ந்த மாதிரி இருக்கும், இல்லை நின்னா மாதிரி இருக்கும். இவர் நடந்தா மாதிரி இருப்பார். நம்ம எப்போ மனம் உருகி கூப்பிடுறோமோ அடுத்த வினாடியே நடந்து வருவார். வீதி போர்ந்தாரேன்னு பாடுறார் அப்பர் பெருமான். அதாவது நாமளாக தேடி சாமியை போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. சாமி நம்மளை குறித்து வரார் அப்படின்னு சொன்னால் அது மிக விரைவு. அப்படி ஒரு அற்புதமான கருணாமூர்த்தி, நினைத்ததை நினைத்த வண்ணம் அருளக்கூடிய, வேண்டி வலிய அருளக்கூடிய ஒரு கருணையுடைய ஒரு பேரானந்த மூர்த்தி அகோரமூர்த்தி. அவரை தொழுது ஆன்ம நலனையும் சரீர ஆரோக்கியத்தையும் பூரண ஞானத்தையும் பெற முயல்வோமாக.